நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா டைனமோஸ் வேர்ல்டோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா போக்கிமான்ஸை மட்டும்தான் பிடிக்க போகிறோம். சாரி டைனமோஸை மட்டும்தான் பிடிக்க போகிறோம். இதுதான் நம்ம டார்கெட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில். அப்படி இல்லாமல் ஆஃப்லைனில் லேண்டு லெவலில் ஏற்றிட்டு இருக்கும்போது எனக்கு ஆன்டிடெஸ்பிரேன் கிடச்சிச்சு. அது கீழே கெட் ஸ்லைட் ஆஃப் சி கார்டு ஹைப்பனோ அப்படின்னு இருந்துச்சு. அது என்னடா அப்படின்னு நான் கூகுளில் சர்ச் அடித்து பார்த்தா அது வந்து ஸ்டிக்குன்னு ஒரு இது வருது இல்லை, நம்ம ஸ்மோக் ஸ்க்ரீனு யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கை நம்ம ஸ்ப்ரே பண்ணி நம்மளுக்கு வந்து கிளியர் பண்ணிக்கலாமா, அதான் அந்த போர்ஷன் உருவாகுதான். அதே மாதிரி கன்ஃபியூஸ் அந்த மாதிரி மூவ்ஸை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகுமா, அதை சரிப்படுத்துறதுக்கும் நம்ம இந்த ஸ்ப்ரேயை யூஸ் பண்ணிக்கலாமா. அதை நான் பார்த்தோன்னே நல்லா இருக்கே அப்படின்ட்டு இன்னும் ஒன்று கலெக்ட் பண்ணேன். என்ன ஓகே, அது மட்டும் இல்லாமல் நம்ம டீமோட லெவல்ஸை பாருங்கள். ஹாப் சாப்புக்கு நான் 8 ஏற்றிட்டேன், அதுக்கடுத்து டார்ச்சிப்புக்கு 11 ஏற்றிட்டேன், டக்ஸியோடக்கு 10 ஏற்றிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளமிங்கோவுக்கு மட்டும் 4 தான் இருக்குது. நம்ம அதை அப்புறமா பார்த்துக்கலாம். வேறு எந்த போக்கிமானையும் நான் பிடிக்கல, வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஆனால் நம்ம இப்போது நம்ம போன வாட்டி ஒரு புதுசாக ஒரு ஐலாண்டு ஓப்பன் ஆச்சு, சோலார் பிளான்ட்டுன்னு. அது என்ன ஐலாண்டுன்னு பார்ப்போம் வாங்க. இதில் வந்து ஏதோ ஒரு 10 லெவல்னு இருக்குது. அது 10 லெவலுக்கு அர்த்தம் வந்து இந்த இடத்துல 10 லெவல் போக்கிமான்ஸ் மட்டும்தான் இருக்குமா, 10 லெவல்ஸில் உள்ள போக்கிமான்ஸ் மட்டும்தான். அதனால தான் நம்ம இந்த இடத்துக்கு போவோம். அதுலேயும் அதே மாதிரி தான் இருக்குது, ஆனால் அதில் வாட்டர் டைப் கிராஸ் அதெல்லாம் இருக்குது. நம்ம இப்போது ஃபயரும் தண்டரும் மட்டும் பிடிக்க போகிறோம். ஓகே வாங்க, நம்ம ஒவ்வொரு போக்கிமான் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். மொதல் போக்கிமானே நம்மளுக்கு தண்டர் தான் கிடச்சிருக்கு. சாரி, நம்ம வாட்டர் டைப் யூஸ் பண்ணி இங்கே பாருங்கள், புது மூவ் இது அந்த ஐஸ்பர்க் வந்து. அது நம்ம 10ஆவதுல போனோடனே அன்லாக் ஆச்சு அந்த மூவ். அது மட்டும் இல்லாமல் நம்ம டார்ச்சிப்புக்கும் இதே மாதிரி மூவ் அன்லாக் ஆகிருக்கு. அதை நான் காட்டுறேன் பொறுமையாக. வாங்க நம்ம இதை பிடிக்கலாம். நான் போக்கிமான் வேர்ல்டோட 5ஆவது போக்கிமான் இது நம்மக்கிட்ட இருக்கிற. ஓகே கைஸ், அந்த இது அமேசிங் வருதுல்ல, அது கேட்ச் பண்ணுவேன். நான் சவுண்டை குறைச்சிக்கிறேன், உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் கேம் சவுண்டு. நான் கேம் சவுண்டை மியூட்டில் வச்சுக்கிறேன். இப்போதைக்கு எந்த ஃபைட்டும் வேண்டாம் இந்த வீடியோவில். நம்ம போக்கிமான்ஸை மட்டும் கேட்ச் பிடிப்போம் கைஸ். நம்மக்கிட்ட இருக்கிற போக்கிமான் தான், அதனால இதை நம்ம டிஃபீட் பண்ணிட்டு போயிடுவோம். அவன் ஈஸியாக டிஃபீட் பண்ணேன். நான் 2ஆவது லெவல் தான் கைஸ். அது 10ஆவது லெவல்ங்கிறது 10ஆவது லெவல் போக்கிமான்ஸ் இருக்காது. அது நான் தப்பாக சொல்கிறேன். 10 லெவலுக்கு மேலே உள்ள எனிமீஸ் தான் நம்மளுக்கு இருப்பாங்க. அதான் தப்பாக சொல்லிட்டேன், சாரி கைஸ். நம்ம டக்ஸிடோ எவ்வளோ போயிடுச்சு, நான் அதை கவனிக்கவே இல்லை, சும்மா கொடுத்துக்கிட்டே இருந்தேன் கைஸ். விளம்பரம் தான், சாரி. அது கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு, ஆனால் உங்களுக்கு பிளாக் ஸ்க்ரீனில் தான் வரும் கைஸ். திருப்பி போக்கிமான் நம்ம இதை கட் பண்ணிப்போம். அது வெளியில் தப்பிச்சு போவே அது வாய்ப்பு இருக்கீங்க பாருங்க. எஸ்கேப்னு இருக்கும் கேட்ச் பக்கத்தில், அதை கொடுத்தனா கைஸ். சாரி, திருப்பி விளம்பரம் தான், வெயிட் பண்ணுங்க, நான் ஒன்று பண்ணிட்டு வரேன். இவர் நெட்டை ஆஃப் பண்ணிட்டு இது வராது கைஸ், விளம்பரம் ஆஃப் பண்ணிட்டேன். சரி வாங்க நம்ம இப்போ கண்டினியூ பண்ணலாம் போக்கிமான் பிடிக்கிறது கைஸ். இது நெட் இல்லாமல் விளையாடலாம், ஆனால் நீங்கள் இங்கே ஷாப்பில் போனீங்கன்னா இந்த இதெல்லாம் காட்டாது கொடுத்தா கைஸ். நம்மளோட புது போக்கிமான் இது, கிராஸ் டைப்பு போக்கிமான் இது. வாங்க நம்ம ஹாப் சாப்பை வச்சு பிடிப்போம். இதை பிடிக்கலாம் கைஸ். இங்கே பாருங்க, ஹாப் சாப்போட புதுமோ நான் வீடியோவே காட்டிட்டேனான்னு தெரியல கைஸ். இதுதான் புது மூவ் இது ஹாப் சாப்போட கைஸ். இந்த ஸ்மோக் ஸ்க்ரீன் வந்து லெவல் அதிகமாக உள்ளவங்களுக்கு
எப்படியா தாங்க சொல்லுது அந்த சிக்கு ஸ்மோக்கரி போட்டதுக்கப்புறம் நான் அதை நோட் பண்ண நான் ஆஃப்லைனில் விளையாடும்போது அவ்வளோதாங்க. இப்போதைக்கு நம்ம சண்டை போட்டாலும் நம்மளுக்கு இடம் ஓப்பன் ஆகும், போக்கிமான்ஸும் கிடைக்குவாங்க. உங்களோட சண்டை போடலாம். வெயிட் பண்ணுங்க, ஹீல் பண்ணிக்கிறேன். பேசுங்க, டைமண்ட் கொடுத்து ஹீல் பண்ணிக்கலாம், இல்லை ஆட் பாட்டு ஹீல் பண்ணிக்கலாம். எனக்கு ஆட் பார்க்க விருப்பம் இல்லை. அப்போ தான் காய்ஸ் இங்கே பாருங்க, புது வாட்டர் டைப் போக்கிமான். இதையும் நம்ம பிடிக்கணும் காய்ஸ். வாங்க நம்ம எப்படியா டிஃபீட் பண்ணுவோம். டிஃபீட் பண்ணாலும் அதிக இடம் ஓப்பன் ஆகும். அப்போ தான் நம்மளுக்கு நிறையா போக்கிமான்ஸ் காட்டும் காய்ஸ். அதுக்கு தான் நான் டிஃபீட் பண்ணேன். விஷயம் எதுவும் இல்லை. நான் வேணா உங்களுக்கு இதை நான் ஃபாஸ்ட் ஈவெண்ட்டில் போட்டு விட்டுடுறேன். ஃபஸ்ட்டு போக்கிமானை டிஃபீட் பண்ணிட்டோம். இது ரெண்டாவது போக்கிமான் நம்ம டிஃபீட் பண்ணலாம். ஈஸியாக தான் இருக்குது, லெவல் கம்மியாக தான் இருக்குது, அந்த பிரச்சனை இல்லை. டிஃபீட் பண்ணலாம் ப்ளஸ் 2 மூவ் போட்டாலே காலியாகிடுது. இந்த போக்கிமான் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நம்ம இந்த போக்கிமானையும் பிடிக்கணும் கைஸ். கைஸ் அது வந்து எது இந்த மூவ் வந்து சில வாட்டர் டைப்ஸில் தான் இருக்குமா. நம்ம டக் சைடு வாட்டு இருக்கான்னு தெரில. நம்ம அப்புறமா பார்ப்போம். கைஸ் நம்ம ஜெயிச்சிட்டோம். கைஸ் ஆஃப் சாப்புக்கும் லெவல் ஏறிச்சு. அட்டாக்கும் டிஃபென்ஸும் 100 லெவல் போனால் கைஸ் ஃபில்லாக ஆகும். நம்ம இனி 20 லெவல் கூட தொடல கைஸ். அதான் எனக்கு சிரிப்பாக இருக்கு. வெயிட் பண்ணுங்க, நான் சொல்யூஷன் ஏதாவது கண்டுபிடிக்கணும் கைஸ். ஓகே இப்போ பாருங்க, நிறைய போக்கிமான்ஸ் கட்டுற எல்லாத்தையும் கொடுப்போம் கைஸ். இந்த போக்கிமான் நான் பிடிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். வாங்க பிடிக்கலாம் போக்கிமான். நம்ம எல்லா போக்கிமானையும் பிடிக்கணும் கைஸ். நம்ம எனக்கு வீடியோ பிடிக்கிறது தான். நமக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் பிடிக்க ட்ரை பண்ணும் கைஸ். தெரியாமல் கொடுத்துட்டேன் கைஸ். போக்கிமான் டிஃபீட் ஆயிடுச்சு கைஸ். கைஸ் போக்கிமான் போச்சு கைஸ். அதான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது கைஸ். கைஸ் ஒவ்வொரு ஃபைட் முடிக்கும் போது அந்த ஸ்வின்வில் வந்து தொல்லை பண்ணுறது கைஸ். இதுவும் ஒரு நல்ல போக்கிமான் தான். இது உங்களுக்கு வேணாலும் பிடிச்சி வச்சுக்கோங்க. பயங்கரமான போக்கிமான் இது. நான்லாம் இதை தேடிட்டு இருந்தேன் இவ்வளோ நாள். எஸ் கைஸ் 1 HP இருக்கு கரெக்டாக. நம்ம இப்போ முடிஞ்ச கரெக்டாக உள்ளே வந்துடும் கைஸ். லெவலும் 7 லெவலில் இருக்குது. நம்ம ஈஸியாக லெவல் 10க்கு வந்து வந்துக்கலாம். இது எத்தனாவது லெவலில் வேறு கைஸ் வெளியில் வந்துருச்சு கைஸ். எப்படி கைஸ் அது வெளில வரும்? 1 HP தான் கைஸ் இருக்குது கைஸ். கைஸ் போங்கட்டும் கைஸ். 1 HP தான் கைஸ் இருக்கு. முடிச்சிட்டோம் கைஸ். நான் பயந்துட்டேன் என்ன பண்ணுறது அப்படின்னு. ஆப் சாப்புக்கு இன்னும் கொஞ்சம் லெவல் இல்லை, இன்னும் 3/4 ஏறணும் கைஸ் லெவலே கைஸ். இந்த வாட்டி ரிவே பண்ணிக்கலாம். டக் சைடோக்கும் ஆப் சாப்புக்கும் நம்ம சும்மா டைம் வேறு இருக்குது கைஸ். அதுக்கு நீங்கள் ஃபுல்லாக டிஃபீட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப நேரம் ஆகும் கைஸ். இந்த போக்கிமானே பிடிக்கணும். நம்மகிட்ட ஒரு தண்டர் போக்கிமான் தான் இருக்குது, ஒரே ஒன்று தான் இருக்குது. அதனால நம்ம இந்த போக்கிமான் பிடிச்சி வச்சுப்போம் கைஸ். 3 தண்டர், 3 ஃபயர், 3 வாட்டர் அப்படின்னு 3 கிராஸ் அப்படின்னு எல்லா டைப்லேயும் 3 பிடிச்சி வச்சுருந்தோம் கைஸ். அது நல்லா இருக்கும். ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு இது, அதாவது ஒரு பார்ட்லேயும் ஒவ்வொரு டைப் ஆஃப் போக்கிமான் எடுத்துகிட்டு போகணும். அது நல்லாயிருக்கும் கைஸ். அப்படி பண்ணாங்க. நம்மகிட்ட ஆல்ரெடி 3 ஃபயர் இருக்குது. அப்படின்னா ஃபயர் கலெக்ஷன் முடிஞ்சு அப்படின்னு சொல்ல மாட்டேன். எல்லா ஃபயரையும் பிடிப்பேன், எல்லா வாட்டரையும் பிடிப்பேன்.
ஆனால் கன்ஃபார்மாக ஒரு 3 இருக்கணும் கைஸ் எல்லா டைப்லேயும். அப்போ தான் நல்லாயிருக்கும் கைஸ். இந்த போக்கிமானும் பயங்கரமான போக்கிமான் தான். உங்களுக்கு வேண்டாம் பிடிச்சிக்கோங்க கைஸ். பயங்கரமான போக்கிமான் இது. நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியும் இது பயங்கரமான போக்கிமான் தான் இது. நீங்கள் ஒரு யூஸ் பண்ணி நல்லா லெவலப் போயிடலாம். பயங்கரமாக ஹெல்த்து குறைக்கும். நல்ல நல்ல மூவ்ஸ்லாம் இந்த போக்கிமான்ட்டு இருக்கும் கைஸ். சரி வாங்க, நம்ம ஃப்ரோசன் மிஸ்ட்டை யூஸ் பண்ணிட்டோம். பயங்கரமாக குறைஞ்சிருக்கு. ஏன்னா லெவல் கம்மி. இல்லை நம்ம டக்ஸைடோ தோக்கடிக்க வாய்ப்பு உண்டு கைஸ். நம்ம அதை தோக்கடிக்க கைஸ் 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 தெரியாமல் கொடுத்துட்டேங்க கைஸ். பிடிக்கிறதுக்கு போல சரி விடுங்க. டைமண்ட் ஆனால் நம்மகிட்ட அதிகமாக சேருதே. அது ஒரு நாள் சின்ன கைஸ். இந்த போக்கிமான் நம்ம பிடிக்கல. பிடிச்சோமா இல்லையா கைஸ்? ஞாபகம் இல்லை. பிடிப்போம் எதுக்கும் இல்லை கைஸ். நம்ம பிடிக்கல. அது அவ்வளோ டிஃபீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம பிடிக்கிறதுக்குள்ள நம்ம ஃப்ளேமை கொண்டு வந்து ஒரு சின்ன மூவ் மட்டும் போடுவோம் கைஸ். நம்ம ஹாப் சாப்பை கொண்டு வந்து குயிக் அட்டாக் போடுவோம். சின்ன மூவ் அது கைஸ். டிஃபீட் ஆயிடுச்சு கைஸ். நல்ல போக்கிமான் எல்லாம் டிஃபீட் ஆகிட்டே இருக்குது கைஸ். எவால்வ் பண்ணிட்டோம் கைஸ். எப்படி என்கிட்ட 21 ரூபா கம்மியாச்சுன்னு தானே கேட்குங்க காசு. நான் டைமண்டுக்காக லைட்டாக செலவு பண்ணிட்டேன், அவ்வளோதான் கைஸ். எவால்வ் பண்ணுறதுக்கு சாரி எவால்வ் இல்லை. சரி வெயிட் பண்ணுங்கள், நான் ஒன்றே மட்டும் பார்ப்போம். நம்ம கைஸ் எல்லா போக்கிமானும் ஹீலாக தான் இருக்குது. ஹாப் சாப்புக்கு எப்போன்னு தான் நான் பார்க்குறேன் கைஸ். 3 போக்கிமான்ஸுக்கும் 18 தான் எவால்வான். அப்படின்னா ஈஸி கைஸ். இந்த போக்கிமானுக்கு 20 தான் எவால்வ். நம்ம மங்கி போக்கிமானுக்கு 23 தான். ஃப்ளமிங்கோவுக்கு 23 தான். ஓகே வாங்க கைஸ், நம்ம இந்த பச்சை மண்டை கூட கைஸ். இந்த பச்சை மண்டை வந்து ஜோரா மாதிரி இருக்குது லைட்டாக. வாங்க வெயிட் பண்ணுவோம். வீடியோ போகலாம் கைஸ். நம்ம அட்டாக் தான் நம்ம ஸ்மோக் ஸ்க்ரீன் போடுவோம். நம்ம இது மேக்மா ராக்ஸ் போட்டுருவோம். கிக் ஃப்ளிக் தோற்றுரும். ஓகே நம்ம டார்ச்சிப் போடுவோம் கைஸ். லைட்டாக நம்ம ஹாட் சாப்பு மட்டும் லெவல் ஏற்றிப்போம் கைஸ். அதுக்கடுத்து கைஸ் நம்ம ஃப்ளமிங்கோவை தோக்கடிச்சிருவோன்னு நினைக்கிறேன். ஈஸியாக தான் கைஸ் இருக்குது. அவ்வளோ பெருசாக ஃப்ளமிங்கோட்ட அட்டாக் இல்லை கைஸ். இல்லை இவன் தான் அன்லாக் யூஸ் பண்ணலையான்னு வேறு தெரியல கைஸ். கைஸ் இது நீங்கள் ஒரு நல்லாயிருக்கு கைஸ். ஆனால் இதுவும் எனர்ஜிடா, அதனால நம்ம தேவையில்லை கைஸ். நம்ம ஹாப் சாரி அது ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஆனால் உங்களுக்கு அது பிளாக் ஸ்க்ரீனாக வந்துடும், அவ்வளோதான் கைஸ். சாரி வெரி சாரி கைஸ். ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஆனால் உங்களுக்கு அது பிளாக் ஸ்க்ரீனாக வந்துடும் கைஸ். ஆனால் பிரச்சனை வேண்டாம் கைஸ். பிரச்சனை உங்களுக்கு எந்த இதுவும் வேண்டாம். வாங்க நம்ம கைஸ் திருப்பி அந்த போக்கிமான் வந்துச்சு. நம்ம அதை பிடிச்சிடலாம் எப்படியாது. எஸ் கைஸ் கொஞ்சம் வந்துருச்சு. மிஸ் ஆகிடுச்சு கேஸ். நம்ம ஹாப் சாப் யூஸ் பண்ணி ஒரு சின்ன மூவ் மட்டும் போட்டு விடுவோம். ஸ்க்ராட்ச் மட்டும் போட்டு விடுவோம். எஸ் எத்தனை ஹெச்பின்னு வர தெரில. 1 ஹெச்பி கிடையாதுண்ணா. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் பிடிக்க. இதில் வரலன்னா கன்ஃபார்மாக டெட்டு சாரி டிஃபீட் ஆகிடும். எஸ் பிடிச்சிட்டோம். எஸ் எஸ் ஹாப் சாப்புக்கு இன்னும் கொஞ்சம் ஒன்று தான் கைஸ். டக்ஸிடோவுக்கும் யார் இருக்குது, ஆனால் இன்னும் நிறைய டக்ஸிடோவுக்கு கைஸ். நம்ம டீம் லைட்டை மாற்ற போகிறோம். அதாவது ஆமாம் கைஸ் பாருங்க, டார்ச்சிப்பையும் ஹாப் சாப்பையும் உள்ளே வச்சிட்டோம். இப்போ இவங்க 3 பேர் தான் ஒரு டீம் இந்த வீடியோவில் மட்டும். அடுத்த வீடியோவில் மாற்றிக்கலாம் கைஸ். வேண்டாம் கைஸ் இது இந்த போக்கிமான் நம்மளுக்கு
கைஸ் இதே ஒரு மூவ் மட்டும் பண்ணி தோக்கடிச்சு பார்ப்போம் கைஸ் இந்த போக்கிமானை. டார்ச்சிப் நம்ம டார்ச்சிப் இல்லை, வேறு ஏதோ ஒரு டார்ச்சிப்பு கைஸ். இது ஒயில்டு டார்ச்சிப் கைஸ். 3 அட்டாக்கில் நம்ம டிஃபீட் பண்ண போகிறோம். ஆனால் 2 பேத்துக்குமே ஒரே ஹெல்த்து தான். ஆனால் ஏன்னா நம்ம தான் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணோம். அந்த போக்கிமான் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிருந்துச்சுன்னா நம்ம டிஃபீட் ஆகிப்போம் இன்னும் அடுத்துக்கு கைஸ். ஒரு சின்ன மிஸ்டேக், சாரி ஏன் தெரியுமா? ஏன்னா நான் டைனோமான போக்கிமான்னே கூப்பிட்டுட்டேங்க. அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா டைனோமான்ங்கிறது வாயில் வரமாட்டேங்கி, அவ்வளோதான். ஓகே கைஸ், இந்த போக்கிமான் நம்ம எப்படியா பிடிச்சே தீரணும். நம்ம ஃப்ளம்பரை யூஸ் பண்ணுவோம் கைஸ். எரிமலை வெடிக்க போகுது கைஸ். நான் எரிமலை வந்து வெடிக்கும்னு நினச்சேன் கைஸ். ஏதோ மின்னுது கைஸ் புது கைஸ். ஆனால் எல்லா அட்டாக்குமே ஃபயர் டைப்பில் இருக்குது முக்கால்வாசி. இது நம்ம டார்ச்சிப்ட்டு அப்படியே கிடையாது. 3 அட்டாக் தான் ஃபயர் அட்டாக்ஸு, மிச்சம் 2மே குயிக் அட்டாக்கு. அதனால தான் கைஸ் அந்த போக்கிமான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது கைஸ். டிஃபீட் பண்ணிட்டேன் கைஸ். சாரி கைஸ். இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுப்போம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வீடியோ நம்ம அரேனாவில் போய் பேட்டில் பண்ணுவோம். நான் ஆஃப்லைனில் கொஞ்சம் லெவல் ஏற்றி வைக்கேன். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். டாட்டா, பை பை, see you.